ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ மசாலா வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு ஆல்ரெடி வச்சுருக்கோம். அதை மைய அரைச்சிக்கலாம். வடைக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டோம். இஞ்சி துண்டு போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டோம். கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு ஒரு 6லேருந்து 10 வரைக்கும் போட்டுடலாம். அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுட்டோம். காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே போட்டுட்டு இது மாதிரி மாவு வடைக்கு தகுந்த போடுறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். பூண்டு இதில் முக்கியமானது ஒன்று. அதை மறுபடியும் இடித்து கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டுட்டோம். கூட பச்சை மிளகாயும் காரத்துக்கு எடுத்து போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். பெரிய சீரகம் போட்டுட்டோம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மாவு கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மாவு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு போட்டுடலாம். இப்போது வடை போடுறதுக்கு வானல் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ எப்படின்ட்டு எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்ப்போம். சூடாச்சுன்னு இந்த வடை போட்டுக்கலாம். தட்டி வச்ச வடை போட்டு பார்க்கணும். இதை நம்ம சிம்மில் வச்சிடணும்ப்போ. எண்ணெய் சூடாகிட்ட உடனே சிம்மில் வச்சுட்டு வடை தட்டி ஒன்றா போட்டுடலாம். வாழைப்பூ மசாலா வடை உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வாழைப்பூ மசாலா வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செய்து பாருங்கள். சிம்மில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வச்சு நம்ம எடுத்துட்டா வாழைப்பூ வடை ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடையை பவுலில் எடுத்து வச்சிடலாம். இதை இன்னொரு பிளேட்டில் பார்க்கணும். வடை பார்க்கவே ஒரு டெம்டேஷன் நல்லாயிருக்கும். இன்னும் சாப்பிட்டு பார்த்தா இன்னும் ருசியாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். வடை கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி நான் பார்த்துட்டு உள்ளே இது மாதிரி நல்லா வந்துருக்கணும். வடை டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குது. நீங்கள் செய்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.